இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முத்து மீனா வீட்டுக்கு போயிட்டு மீனாவை கூப்பிடுறாரு வீட்டுக்கு. மீனா வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சோகமா முத்து திரும்ப அவங்க வீட்டுக்கே வராரு. உடனே அண்ணாமலை பார்த்துட்டு, முத்து மீனா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மீனா வரலப்பா, நான் கூட்டிகிட்டு வரலப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயா, இப்பதாண்டா நீ உருப்படியா ஒரு காரியம் பண்ண, அவளை கூட்டிகிட்டு வரலையா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே ரவியும் அண்ணியை ஏன்டா கூட்டிட்டு வரல அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாமலையும் ஏன்பா கூட்டிகிட்டு வரல, அவளை கூட்டிகிட்டு வரக்கூடாதா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு முத்து, இல்லைப்பா அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாப்பா, அம்மா ரொம்ப பயப்படுறாங்க, மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஸ்ருதி அதுக்கு சொல்கிறாங்க, மீனா தான் நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்க எப்பவுமே எல்லோருக்காகவும் எல்லாம் நல்லதுக்காகவும் தான் நினைப்பாங்க. இந்த குடும்ப நல்லதுக்காக இப்போ பாரு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, பாவம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே திரும்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி சாமியார் பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்பிட்டு இருக்கிறவங்கள, இந்த முட்டாள்தனமாக இருக்கிறவங்களெலாம் கூடவே நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்றாங்க. உடனே விஜயா முறைச்சி ஸ்ருதியை பார்க்குறாங்க. உடனே ஸ்ருதி, நான் ஒன்றா மீனாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா, நான் போய் கூட்டிகிட்டு வரட்டுமா மீனாவை இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, நீ ஏன் முதல்ல இந்த வீட்டில் இல்லை, அப்புறம் எங்கேருந்து நீ போய் அவளை கூட்டிகிட்டு வர போகிற அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏன் ரோகிணி வரேன்னு சொன்னாங்களே, அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ். உடனே மனோஜ் கம்முன்னு ஆயிடுறாரு. அப்புறம் மனோஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கம்மா, யாருமே இல்லைம்மா இப்போ இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, இது அப்படியே வெளியில் போயிட்டு போஸ்ட் அடித்து ஒட்டுடா அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, அம்மா நீ தாம்மா இனிமேல் சமைக்கணும், யாரும்மா சாப்பாடு செய்வா, மீனா வெளியே போயிட்டாங்களே எப்படிம்மா சாப்பாட்டுக்கு என்னம்மா பண்ணுறதுன்றாரு. அதுக்கு ரவி சொல்கிறாரு, இவன் முதல்ல சாப்பாட்டுக்கு தாண்டா அலையிறான், அதானே இந்த சாப்பாட்டுக்கு தான் அலைவ அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவும் சொல்கிறாரு, மீனா இந்த வீட்டில் வந்ததுலேருந்து அம்மா சமையல் பக்கமே போகலை, இனிமே அம்மா தான் சமைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ அம்மா நீ சமைச்சிக்கினே இருந்தீன்னா எப்பம்மா எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. விஜயா அதுக்கு, நீ கவலைப்படாதரா, நான் உனக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ரவி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுறேன், சமைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ரவியும். அண்ணாமலை சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. முத்துவும் வந்து, அப்பா என்னப்பா கவலையாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அண்ணாமலை, நான் எப்படிப்பா கவலைப்படாமல் இருக்க முடியும், இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுப்பா மீனா, மீனா இல்லாததை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே, அப்பா நீங்கள் இதெல்லாம் கவலைப்படாதீங்க, அம்மாவும் பயப்படுறாங்க அவளும் பயப்படுறாப்பா, உங்கள் உயிருக்கு எதனா ஆகிடும்னு, என்ன ஒன்று ரெண்டு பேரும் நினைக்கிறத கருத்து தான்ப்பா வேற, அதனால் அவள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்தா சூப்பு குடிங்கன்னு சொல்லி அவருக்கு கொடுக்குறாரு. அப்புறம் மீனா வீட்டில் பூ கட்டிக்கிட்டு முத்துவை நினச்சி பார்க்குறாங்கங்க. முத்து ஃபோட்டோ எடுத்து ஃபோனில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது உடனே முத்து வந்து எதிர்க்க உட்காந்துட்ருக்கிறாரு. என்ன மீனா இந்த தனித்தனியாக இருக்கிற பூவுங்களை நீ சேர்ந்து கட்டிகிட்டு இருக்கிற, ஆனால் நம்ம ஒன்றா இருக்கிற நம்ம பிரிஞ்சு இருக்கட்டும், நீ இப்போ என்னை நினச்சதானே, அதனால தான் நான் வந்துட்டேன்றாரு. உடனே கையை பிடிக்கிறாங்க மீனா. உடனே முத்து காணாமல் போயிடுறாரு. அவங்க நினைக்கிறாங்க, அதே மாதிரி முத்துவும் நினைக்கிறாரு மீனாவை, மீனா வீட்டுக்கு வந்துட்டா மாதிரி. உடனே மீனாவும் காணாமல் போயிடுறாங்க. இதே மாதிரி மாறி மாறி மனோஜும் நினைக்கிறாருங்க ரோகிணியை, ரோகிணியும் மனோஜை நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே 3 மருமகளும் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ 3 பிள்ளைங்களும் தனித்தனியாக அவங்கவுங்க மனைவியை நினச்சி ஏங்கிட்டு இருக்காங்க. ரவியும் அதே போல் ஸ்ருதி வந்து பேசுகிற மாதிரி, ஸ்ருதியோட ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஸ்ருதி நினைக்கிறாங்க. அப்போ உடனே நீத்து வந்து அவங்க நினைக்கும் போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. உடனே அந்த ஐஸ்கிரீமை எடுத்து நீத்து தான் நினச்சி அந்த வேலை செய்கிற ஆளுக்கு மேலே கொட்டிடுறாங்கங்க. அப்புறமா பார்த்தா அது நீத்து இல்லை, வேலை செய்கிறவர். சாரிண்ணே நான் வந்து தெரியாமல் கொட்டிட்டேனேன்னு ஸ்ருதி உடனே அவங்கள போயிட்டு நீங்கள் முதல்ல இது தொடச்சிக்கிட்டு வாங்கினேன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக தூக்கம் இல்லாமல் மனோஜ் இப்படியும் அப்படியும் புரண்டு புரண்டு படுக்கிறாரு. தூக்கமே வரலங்க. 3 பிள்ளைங்களும் அவங்க பொண்டாட்டி
ஸ்டார்டிங்கில் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் விஜயா மட்டும் ரூமில் நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க. அதை அண்ணாமலை நினைக்கிறாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ தான். ரோகிணி நம்மளை ஏமாத்தினா நம்ம குடும்பத்தை, ஆனால் அவளை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடனா. மீனா இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பாடுபட்டா, அவளை வீட்டை விட்டு வெளியே அமுச்சிட்டா. இவ ஏன் தான் இப்படி இருக்கிறாளோ தெரியலையே அப்படின்னு கவலையோட அண்ணாமலை உக்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாருங்க. உடனே ஸ்ருதி வந்து பூக்கடைக்கு போகிறாங்க மீனாவை பார்க்க. என்ன மீனா, நீங்கள் வீட்டை விட்டு வந்துட்டீங்க, ஏன் வீட்டை விட்டு வந்தீங்க? நீங்கள் அந்த வீட்லேயே இருந்திருக்கணும். அத்தையை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட தான் கூப்பிட்டு போயிருக்கணுமே கண்டி, இதெல்லாம் நம்பி நீங்கள் வீட்டை விட்டு வந்திருக்க கூடாதுன்றாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணியாக தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன ஸ்ருதி சொல்கிற, ரோகிணியா இப்படிலாம் பண்ணுவாங்கன்றா? அவங்கவுங்க சந்தோஷத்துக்காக என்ன ஒன்றாலும் பண்ணுவாங்க. ரோகிணி எப்படிலாம் பொய் சொன்னாங்க அவங்க வாழ்க்கைக்காக, இதையே ரோகிணி தான் செஞ்சுருப்பாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி கார்லேருந்து இறங்குறாங்கங்க. நாளைக்கு என்னென்ன பேசுகிறாங்கன்றது நாளைக்கு வரும் கதையில் எதிர்பார்ப்போம். நன்றி, பை பாய்.